எங்களது தோல்விக்கு காரணம் இதுதான். தோனியிடம் மன்னிப்பு கேட்ட ருத்ராஜ் கெய்க்வாட். மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். ருத்ராஜ் கெய்க்வாட் உருக்கம். அதாவது பலரும் எதிர்பார்த்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய நேற்றைய போட்டி என்பது ஐபிஎல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு காரணம், நேற்று இந்த போட்டி நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில். ஆனால் மைதானம் முழுக்க ஒலித்து கொண்டே இருந்த சத்தம் என்னவென்றால், ஆர்சிபி ஆர்சிபி என்றுதான் மைதானம் முழுக்க ஆரவாரம் ஒலித்து வந்தது. வழக்கமாக சென்னை சேப்பாக்கம் மைதானம் என்றாலே சிஎஸ்கே சிஎஸ்கே என்று ரசிகர்கள் ஆரவாரம் செய்வார்கள். அல்லது தோனி தோனி என்றோ தல தல என்றோதான் ஆரவாரம் அதிகமாக செய்வார்கள். ஆனால் இந்த முறை ஆர்சிபி ஆர்சிபி என்று போட்டி முழுக்க ஆரவாரம் விண்ணை பிளக்கும் அளவில் தெரித்தது. அதற்கு காரணம், நேற்றைய போட்டி முழுக்க ஆர்சிபி அணியின் ஆதிக்கம்தான் முழுமையாக இருந்தது. ஒரு இடத்தில் கூட சிஎஸ்கே அணியின் பக்கம் ஆட்ட செல்லவே இல்லைங்க. ஆமாங்க, நேற்றைய இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி அதிரடியாக விளையாடி 196 ரன்களை குவித்திருந்தது. அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 165 ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய இலக்காகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே ஆர்சிபி அணி எடுத்த இந்த 196 ரன்கள் என்பது மிகப்பெரிய இலக்குதான். ஆகவே இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய வேண்டுமென்றால் பவர் பிளேயில் அதிரடியாக விளையாடினால் மட்டுமே இந்த மைதானத்தில் 196 ரன்களை சேசிங் செய்ய முடியும். ஆக அதற்காகவே ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாட நினைத்து சிஎஸ்கேவின் முக்கிய வீரர்கள் முதல் ஒரு சில ஓவர்களிலேயே தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அதனால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது இன்னும் கடினமானது. பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றது. மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்னவென்றால், ஆர்சிபி அணியின் பேட்டிங் தொடங்கிய போது பிலிப் சால்டின் விக்கெட்டை தீபக் கூடா தவறவிட்டிருந்தார். இதுதான் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டது. இதுபோக மற்ற சில கேட்சுகளையும் சிஎஸ்கே அணி வீரர்கள் தவறவிட்டிருந்தனர். அது மட்டுமில்லாமல் போட்டியின் 2வது ஓவரை அஸ்வினை வைத்து வீச வைத்திருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். ஆனால் இந்த முடிவுக்கு தோனி மறுப்பு தெரிவித்திருந்தாராம். ஆனாலும் கூட ருத்ராஜ் கெய்க்வாட்டின் சொந்த ரிஸ்கில்தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் ஆர்சிபி அணி அஸ்வின் வீசிய அந்த ஓவரில்தான் சிக்சர்கள் பவுண்டரிகள் என பறக்கவிட்டு அதிரடியை தொடங்கியிருந்தனர். அதேபோல இந்த போட்டியின் ஆடும் 11ல் ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வேறு ஒரு பேட்ஸ்மேன் விளையாட வைக்கத்தான் தோனி விரும்பினாராம். ஆனால் ராகுல் திரிபாதியை விளையாட வைத்தது ருத்ராஜ் எடுத்த முடிவுதானாம். ஆக இந்த முடிவும் நேற்றைய போட்டியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து, அதாவது இந்த தோல்வி குறித்து பேசும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் இவை அனைத்தையும் கூறியிருந்தார். ஆக மொத்தம் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமே ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்த இது போன்ற சில அவசர முடிவுகள் தான் என்றும் கூறப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.